எனவே இன்றைய தினம் நாம் தக்பீர் கட்டுவதிலே இருந்து சலாம் கொடுக்கின்ற அத்தஹியாத்துடைய இருப்பு வரைக்கும் எப்படி நாங்கள் எங்களுடைய உடல் அமைப்புகளை அந்தந்த நிலைகளில் வைத்திருப்பது என்பதை சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீருக்கு சஃபிலே நின்று இமாம் தக்பீர் கட்டிவிட்டால் அல்லது நாம் தனித்து தொழுகின்ற பொழுது தக்பீர் கட்டுகின்ற அமைப்பை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நிலைகளில் தன்னுடைய கைகளை தோள் புயம் வரைக்கும் அல்லது தன்னுடைய காது வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் கட்டுகின்ற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஒரு தொழுகையாளியை பொறுத்தவரை, அவர் தன்னுடைய 2 கைகளையும் தோள் புயம் வரைக்கும் 2 கைகளின் உள் பாதமும் கிபிலாவை நோக்கி இருக்க, சிலர் இப்படி கட்டுகிறார்கள், அது பிழை. சிலர் இப்படி கட்டுகிறார்கள், சிலர் இப்படி உயர்த்துவதை எல்லாம் பார்க்கிறோம். எனவே அதனுடைய எல்லை ஒரு ஹதீஸில் தோள் புயம் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உயர்த்தினார்கள். இன்னும் ஒரு செய்தியில் தன்னுடைய காது சோனை வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உயர்த்தினார்கள் என்கின்ற எல்லை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராமில் கிபிலாவை நோக்கி நின்று எங்களுடைய கைகளை தோள் புயம் வரைக்கும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கட்டிக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று மொழிந்ததன் பின்னாடி உயர்த்தினாலும் சரி, அல்லது உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர் என்று மொழிந்தாலும் சரியானது. ரெண்டுமே ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் கட்டிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும் அது சரியானது, அல்லது அவர் உயர்த்துகின்ற பொழுதே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டுகிறார். எனவே தக்பீர் கட்டுகின்ற அமைப்பு நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த பகுதியிலிருந்து இந்த முட்டுக்கை வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய இடது கையின் மீது வலது கையை வைத்தார்கள். எனவே ஆரம்ப தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று நாங்கள் கட்டுகிறோம். இப்படி எங்களுடைய கை உடம்பில் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த இடத்தில் வைக்க முடிகிறதோ அதுதான் எங்களுடைய தக்பீர் கட்டுகின்ற இடம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இதை தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா இன்னும் ஒரு சூரா நாங்கள் ஓதுவோம். அதனை தொடர்ந்து 2வது நிலை ருக்கு. ருக்கு மிக முக்கியமான ஒரு நிலை. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான வழிகாட்டலை சொல்கிறார்கள். ருக்குக்கு போகின்ற ஒரு மஅமூம் அல்லது தனித்து தொழுகின்றவர் கைகளை நான் சொன்ன மாதிரி மீண்டும் அவர் தன்னுடைய காது வரைக்கும் அல்லது தோள் புயம் வரைக்கும் உயர்த்தித்தான் ருக்குக்கு போகும். அப்ப மீண்டும் நாங்கள் தக்பீர் சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போகின்றோம். ருக்குக்கு போகின்ற பொழுது இந்த 2 முட்டுக்கை, எங்களோட 2 கைகளும் எங்களோட 2 முட்டுக்காலையும் பிடித்து எங்களுடைய விரல்கள் முட்டுக்காலுக்கு கீழே நோக்கி இருக்கணும். இந்த முட்டுக்காலில் நாங்கள் 2 கைகளையும் பொத்தி தாங்கி இந்த எங்களுடைய விரல்கள் அனைத்தும் கீழ் நோக்கி எங்களோட இந்த சாக், இந்த கால் பகுதியை நோக்கியதாக இருக்கணும். இதுல நாங்க தாங்கணும். இது முதலாவது. 2வது, எங்களுடைய தலை இப்படி உயர்ந்திருப்பதும் தவறு. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறார்கள். இப்படி பணிந்திருப்பதும் தவறு. எனவே எங்களுடைய தலையை நாங்கள் முதுகுக்கு நேராக உரமா உயர்த்தாம இந்த சுஜூது செய்கின்ற இடத்தை நாங்கள் பார்த்து எங்களோட தலையை வைக்கணும். இது 2வது. 3வது, எங்கட இந்த அக்கிள் பகுதி இப்படி ஒட்டி இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை முட்டுக்காலில் பொத்தி வைத்து இந்த கையை இப்படி விரித்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி விரிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் பேலன்ஸ் ஆகுவோம், எங்கட முள்ளம் தண்டு நேராக. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ருக்கு செய்கின்ற பொழுது தக்பீரிலே நிற்கின்றோம், அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு வருகின்றோம். இப்படி நாங்கள் முட்டுக்காலை பொத்தி எங்கட கைகளை இப்படி விரித்து முள்ளந்தண்டு நேராக இருக்க வேண்டும். முடியுமான அளவுக்கு எங்களுடைய முள்ளந்தண்டை நாங்கள் நேராக வைத்து தலையை இப்படி உயர்த்தாமலும் இப்படி காலை பார்க்காமலும் சுஜூது செய்கின்ற இடத்தை பார்த்து நாங்கள் எங்களுடைய தலையை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அப்பொழுது எங்களுடைய கை இந்த பகுதி இப்படி வளைந்ததாக இருக்க வேண்டும், இப்படி ஒட்டக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதர்கள் தடுக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் தன்னுடைய கைகள் இப்படி விரிக்கப்பட்டு கால் பொத்தப்பட்டு விரல்கள் கிபிலாவை நோக்கி கீழ் நோக்கியதாக இருந்தது என்பதை ருக்குவிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதுல நாங்கள் ருக்குவில் ஓத வேண்டிய துஆக்களை ஓதிவிட்டு ருக்குவில் இருந்து மீண்டும் எழும்புகின்ற ஒரு மஅமூம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கின்ற நிலைக்கு வந்து மீண்டும் தோள் புயம் அல்லது காது வரைக்கும் நாங்கள் எங்களோட கையை உயர்த்தித்தான் கைகளை கீழே விட வேண்டும். இது இஅ்திதாலுடைய சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுடைய நிலைமை. எனவே நாங்கள் இஅ்திதாலுக்கு வந்து ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற துஆவை ஓதிவிட்டு மீண்டும் சுஜூதுக்கு போகிறோம். சுஜூதுக்கு போகின்ற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்த்தோம், ஒருவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற துஆவை ஓதுகிறார். சுஜூதுக்கு போகின்ற பொழுது அவருடைய 2 கைகளையும் முதலாவது அவர் நிலத்தில் ஊன்றி சுஜூதுக்கு போகணும். 2 கைகளையும் நிலத்தில் ஊன்றி
சுஜூதுக்கு போக வேண்டும். மொத்தமாக 7 உறுப்புகள் நிலத்துல படணும். 2 கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 கால்களுடைய விரல்கள், விரல் நுனிகள், அதே மாதிரி எங்களுடைய நெத்தியும் எங்களுடைய மூக்கும், மொத்தமாக 7 உறுப்புகள் நிலத்தில் பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சுஜூதுக்கு போகின்ற ஒருவர் சுஜூதுடைய அமைப்பில் அவருடைய கால்கள் கிப்லாவை நோக்கி எல்லா விரல்களும் மடிக்கப்பட்டிருக்க வேண்டும். கால்களை விரித்து வைத்திருக்க வேண்டும். கைகள் அவருடைய காதுக்கு நேராக அல்லது 2 கைகளுக்கும் நடுவில் எங்கட தளரிக்கணும். எங்கட கையை இப்படி ஒட்டி பிடிக்க கூடாது. கையை இப்படி அக்குள் தெரிகின்ற அளவுக்கு தனித்து தொழுதால் கைகளை விரித்து வைக்கணும். ஜமாத்தாக தொழுதால் மக்மூம்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்கட கை இருக்கணும். எனவே அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய தலைக்கு நேராக 2 கைகளையும் வைப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். சுஜூதில் இந்த கைகளை அகட்டி வைப்பார்கள். 2 காலும் கிபிலாவை நோக்கி முழுமையாக மடிக்கப்பட்டதாக விரிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு சுஜூதிலே இருந்து எழும்புகிறார். அந்த சுஜூதில் 2 சுஜூதுகளுக்கு இடையில் நாங்கள் முதலாவது அத்தஹியாத்தில் இருப்பதை போல இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை மடித்திருக்கிறோம். முதலாவது சுஜூதில் இருந்து எழும்புகிறோம். இதுல ரப்பி அக்ஃபிர்லி ரப்பி அக்ஃபிர்லி என்கின்ற துஆவை ஓதிவிட்டு மீண்டும் 2வது சுஜூது செய்கிறோம். அதிலும் அதே மாதிரி எங்களுடைய 2 விரல்களை மடித்து கைகளை அகட்டி கை நேராக கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். இதுல நாங்க சுபஹான ரப்பியல் அலா அல்லது சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்கின்ற துஆவை ஓதிவிட்டு 2வது ரக்காத்துக்கு எழும்புகின்ற பொழுது நிலைக்கு வந்து இப்படி இதே இருப்பில் அத்தஹியாத் முதலாவது அத்தஹியாத்துடைய இருப்பில் சற்று அமர்ந்து உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியானதன் பின்னாடிதான் மீண்டும் எங்கட கைகளை குத்தித்தான் நாங்கள் எழும்புவோம். 2 சுஜூதுகளை முடித்துவிட்டு 2வது ரக்காத்துக்கு எழும்புகின்ற பொழுது நிலைக்கு வந்து இருந்து உட்கார்ந்து, அதைத்தான் நாங்கள் ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று பார்த்தோம். சுஜூதில் இருக்கின்ற ஒருவர் சுஜூதில் இருந்து 2வது ரக்காத்துக்கு எழும்ப போகிறார். வந்து நிலையில் உட்கார்ந்து இதை ஜல்சத்துல் இஸ்திராஹா ஆறுதல் இருப்பு என்று சொல்வது. இது ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னா. சுஜூதில் இருந்த மாதிரி இப்படியே வந்து ஒருவர் இப்படி எழும்புவது தவறு, பிழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து இந்த இருப்புக்கு வருவார்கள். வந்து இருந்து மீண்டும் தன்னுடைய கைகளை ஊன்றி எழும்புவார். இந்த கையை இப்படி மாவு பிசைவதை போல இப்படி குத்தி எழும்பினார்கள் என்ற ஒரு ரிவாயத்து வருது. அது லைஃப் பலகீனமான செய்தி. கைகளை இப்படி மடிச்சு நிலத்துல இப்படி ஊன்றி ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது. எனவே எங்க 2 கை பாதத்தையும் நிலத்தில் குத்தித்தான் நாங்கள் எழும்புவோம். அப்ப முதலாவது முட்டுக்கால தூக்கணும், அதுக்கு பிறகுதான் கையை தூக்கணும் 2வது ரக்காத்துக்கு வரும்போது. அவ சுஜூதில் இருந்து வருகின்ற ஒரு மஅமூம் நிலையில் உட்கார்ந்து மீண்டும் கைகளை ஊன்றி மீண்டும் 2வது ரக்காத்துக்கு வருவார். அப்பொழுது நாங்க கையை உயர்த்திரல. 2வது ரக்காத்துல கையை சாதாரணமாக நாங்கள் தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். திரும்ப அதே மாதிரி தான் ருக்கு சுஜூது செய்து நடி இருப்பில் இருப்போம். நடி இருப்பு இருக்கின்ற அமைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இருந்தார். நடி இருப்பின் பொழுது எங்கட கை விரல் 53 வடிவில் இப்படி பொத்தப்பட்டு இப்படி இருக்க வேண்டும். இடது காலில் நாங்கள் உட்கார வேண்டும். நடி இருப்புல எங்கட கை இது ருக்குபாவுல எங்கட முட்டுக்காலையும், இந்த கையை நாங்கள் தொடையின் மீது 53 வடிவில் விரலை நீட்டி அத்தஹியாத்துக்கு வந்த உடனே வைத்துக் கொள்ளணும். அத்தஹியாத்தை ஓதி முடிக்கிறோம். சலவாத்து ஓதவில்லை என்றாலும் எங்கள் மீது குற்றம் இல்லை, அது சுன்னத்து. அத்தஹியாத்தை ஓதி முடித்தவுடன் வரசூலுகுல நிப்பாட்டி ஒருவர் நடியிருப்பிலிருந்து 3வது ரக்காத்துக்கு தாராளமாக எழும்பலாம். எழும்பும் போது அவர் தன்னுடைய கைகளை மீண்டும் ஊன்றி எழும்பி நடியிருப்பில் இருந்து எழும்பும் போது கைகளை உயர்த்தித்தான் தக்பீர் கட்டணும். இது 4வது தக்பீர் கட்டுகின்ற இடம், கைகளை உயர்த்துகின்ற. அப்ப தக்பீரை நாங்க இப்படி கட்டிவிட்டு 3வது ரக்காத்தை முடிக்கிறோம். அதே மாதிரி ருக்கு சுஜூது செய்கிறோம். 4வதுக்கு நாங்கள் எழும்புகின்ற பொழுதும் ஜல்சத்துல் இஸ்திராஹா 2 சுஜூது செய்துவிட்டு அமைதிக்கான இருப்பை இருந்து மீண்டும் கையை உயர்த்தித்தான் 4வது ரக்காத்துக்கு நாங்கள் எழும்பணும். அதுக்கு பிறகு நாங்கள் ருக்கு சுஜூது செய்து கடைசியாக அத்தஹியாத்துடைய இருப்பு. அத்தஹியாத்துடைய இருப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடது கால உள்புறமாக மடித்து இஞ்சால வரும் கால், தன்னுடைய வலது கால நட்டி அல்லாஹுடைய தூதர் விரல்கள் கிபிலாவை நோக்கி மடிஞ்சிருக்கணும். சிலர் கால் இப்படி இருக்கிறத பார்க்கிறோம், சிலர் இந்த பெருவிரல்ல மட்டும் மடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். இவைகள் பிழை.
யாருக்கெல்லாம் முழு விரல்களையும் இப்படி மடித்து வைக்க முடியுமோ அவர்கள் கட்டாயமாக தங்களுடைய விரல்களை மடித்து இந்த இடது காலை உள்ளால மடித்து உட்கார வேண்டும். எனவே இதுதான் நபிகளார் அத்தஹியாத்தில் இருந்ததாக வரக்கூடிய சஹீஹான இருப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே எங்களுடைய இடதுகை எங்களுடைய முட்டுக்காலிலும் எங்களோட வலதுகையை அத்தஹியாத்துக்கு நாங்க சுஜூதிலே இருக்கிறோம், அத்தஹியாத்துக்கு வருகிறோம், 2 சுஜூது செய்து விட்டு வந்த உடனேயே எங்களுடைய கைகள் இங்கே வந்து விட வேண்டும். இப்படி எங்களோட கை விரல்களை நாங்கள் எங்களோட தொடைக்கு மேல வச்சு கிபிலாவை நோக்கி விரல் நீட்டப்பட்டதாக இப்படி இருக்கணும், சுட்டி காட்டுகின்ற அமைப்பு. அதுக்கு பிறகு அத்தஹியாத்து லில்லாஹி முபாரகாத்து வஸ்ஸலவாத் என்கின்ற துவாவை நாங்கள் தொடர்ந்து ஓதுவோம். எனவே அத்தஹியாத்து முடிந்ததன் பின்னாடி நாங்கள் சலாம் கொடுப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எங்களோட வலது கண்ணம் அப்படியே கிபிலாவை, அதாவது பின்னுக்கு இருக்கின்ற மஅ்மூமுக்கு எங்களோட கண்ணம் விளங்கணும். பின்னுக்கு இருப்பவருக்கு எங்களோட கண்ணம் விளங்குற அளவுக்கு தலையை நாங்க நல்லா திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இதான் சலாம் கொடுக்கின்ற அமைப்பு. இதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய தொழுகையினுடைய அமைப்பு பரிபூரணமாக முடிகிறது.